ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மகன் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது ஹியோஸ் என்பதாகும். ஹியோஸ் என்றால் சன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது என்பதாக பொருள்படுகிறது. தேவ பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது யோவான் மனுஷன் என்ற பதத்திற்கு கிட்டத்தட்ட 55 முறை யோவான் இந்த ஹியோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மனுஷன் என்பதற்கு நேசகுமாரன் என்று வாசிப்போம். இவர் என் நேசகுமாரன். குமாரன் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தையும் இந்த ஹியோஸ் என்பதாகும். ஹியோஸ் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மாறும். 15:24 வாசிக்கும் பொழுது என் மகன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் என்று வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்தவன் இயேசுவை போல இருப்பான். எதற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல, எந்த பாவத்துக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகளா இருப்போம். கலாத்தியர் 4:30 வாசிக்கும் பொழுது பாருங்கள், அடிமைப்பட்டவனின் மகன் சுயாதீனம் உள்ள குமாரன்